நேற்று காலையில் ஃபோன் பண்ணி என்னம்மா உனக்கு இவ்வளோ நாள் சொல்கிறேன் உனக்கு கேட்காதா ஊசி போட வரணும்னு தெரியாதான்னு. அங்கே போய் ஊசி போட்டுட்டு உட்காந்துருக்கும் போது எடுத்து இந்த வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று போட்டு தாய்ப்பால் தான் கொடுத்தேன். ஆனால் குடிக்கல. வாய் வச்சு என் குழந்தை அப்போ கூட இல்லை. நான் என் குழந்தைய கையை பிடிச்சி காலையெல்லாம் சூடு பண்ணி தேய்ச்சிட்டே வந்தேன். அவங்க வண்டியில் சிரிச்சுக்கிட்டு வராங்க, நான் அழுந்துக்கிட்டு வந்தேன். என் பேர் கலிச்செல்வி, என் வீட்டுக்கார் பேர் மணிகண்டன். 2 பசங்க இருக்கு. பெரிய பையன் ஜஸ்வந்த், சின்ன பையன் ஜஸ்வீன் 10 மாதம், பெரியவனுக்கு 4 வயசு. நாங்கள் குண்டடாபுரி, எம்ஜிஆர் நகர் குண்டடாபுரி கோத்தகிரி இங்கே இருக்கோம். நேற்று காலையில் என் குழந்தைக்கு 10 மாதம் ஊசி போடணுன்னு குடும்ப நிலையில் இருக்குது. கட்டப்பட்டு குடும்ப நிலையில் உள்ள அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு கேம்ப் வச்சுருந்தாங்க. அங்கே என் குழந்தைய அந்த சிஸ்டர் பூமாதேவிங்கிற சிஸ்டர் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க. நேற்று காலையில் ஃபோன் பண்ணி என்னம்மா உனக்கு இவ்வளோ நாள் சொல்கிறேன் உனக்கு கேட்காதா ஊசி போட வரணும்னு தெரியாதானும். நான் சரி நல்லது தானே ஊசி போடுறதுன்னு நினச்சிட்டு நான் போனேன். அங்கே போனோன்னே காலையில் குழந்தைய தூக்கிட்டு போய் நல்லா விளையாண்டு சிரிச்சிட்டு இருந்தான். நான் கொஞ்சம் சரலை கூட்டிகிட்டு தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் ஊசி போட்டுட்டு உட்காந்துருக்கும் போது ஊசி எடுத்தாங்க. ஊசி எடுத்து இந்த வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று போட்டு வலது தொடையில் ஒன்று என் குழந்தைக்கு போட்டாங்க. போட்டு அந்த ஊசி போடும்போது அழுந்தான். அப்புறம் என் குழந்தைக்கு சொட்டரெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து நான் மேலே வர என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வாயிடுச்சு. நான் நினச்சேன் குழந்தைக்கு ஊசி போட்டனால தான் என் குழந்தை எப்படி இருக்காட்டுக்கு, ஏன் சாமி ஊசி போட்டனால டயர்டாக இருக்கான்னு நான் நினச்சிட்டு சரின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது எப்படி 1:30 மணி இருக்கும். அங்கேருந்து வரும்போது ஊசி போட்டது 11:30 மணி. நான் போய் பால் கொடுத்தேன், தாய்ப்பால் தான் கொடுத்தேன். ஆனால் குடிக்கல. வாய் வச்சு என் குழந்தை அப்போ கூட இல்லை. அப்புறம் சரி தூங்க வர்றதுக்கு சரி தூங்கட்டும்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். தொட்டியில் போட்டு ஆட்டினேன். ஒரு 4:45 இருக்கும். அவன் கொஞ்சம் எழுந்திரிச்சு விளையாடுற மாதிரி இது பண்ணான். அதுக்கப்புறம் என்னை திரும்பி இப்படி பார்த்துட்டு ஒரு வாரி ஒமட்டினான். எதுக்கு ஒமட்டுறான்னு தெரியல. பசியாட்டுக்குன்னு நினச்சிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் கொடுக்கும்போதே அது இது பண்ணிட்டு குடிக்கவே இல்லை. அப்படியே என் தோலில் சாஞ்சு அப்படியே தோண்டு விழுந்துட்டான். நான் கட்டிலில் போட்டு தம்பின்னு தட்டி எழுப்புனேன். எந்திரிக்கவே இல்லை. கை காலில் அப்படியே பிடிச்சி இழுத்து காலெல்லாம் பிடிச்சி இழுத்துருச்சு. இப்படியே போயிட்டான். வாயெல்லாம் கோணிக்கிட்டு கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு. அப்போவே சுருண்டு விழுந்துட்டான். எனக்கு என்ன பண்ணுற பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கீழே எங்கள் ஊரில் குண்டடா பிரிவில் வெள்ளையன்ட்டு ஒரு அண்ணா இருக்கார். அவர் வண்டியை கேட்டோம். அதுக்கு முன்னாடி வர வழியில் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம் 108க்கு. 108 சேவை கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால அவங்க அங்கே அட்ரஸ் தெரியாமல் இருந்தாங்க. வர வழியில் இந்த பூமாதேவிங்க சிஸ்டருக்கு நான் ஃபோன் அடித்தேன். சிஸ்டர் காலிலேருந்து என் குழந்தை நல்லா தான் இருந்துச்சு. ஊசி போட்டு வந்ததுலேருந்து தான் என் குழந்தை இந்த மாதிரி ஆகி சாயந்தரம் இந்த மாதிரி கை காலெலாம் இழுத்துருச்சு என் குழந்தைக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க நீ கோத்தகிரி ஜிஹெச்சுக்கு போமா, நான் பின்னாடியே வரேன்னாங்க. அங்கே கீழே குண்டடாபுரி வந்தோன்னே நான் தானே வண்டி எடுத்துகிட்டு நேராக கோத்தகிரி வந்தோம். கோத்தகிரி ஜிஹெச்சில் அவனை அட்மிட் பண்ணிவிட்டு கிருத்திகா மேம்ங்கிற ஒரு டாக்டர் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்தப்ப கொஞ்ச நேரம் கழித்து நான் அழுந்தோன்னே இந்த அம்மா வெளியே அனுப்பிட்டாங்க. அனுப்பினோன்னே ஊசி அது இதுன்னு என்னமோ போட்டாங்க. நெஞ்செல்லாம் பிடிச்சி அமுத்துனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அம்மா குழந்தைக்கு ஹார்ட் பீட்டு 10% தான் இருக்குது, பல்ஸு கம்மியாக இருக்குது, எப்போ வேணால் எது வேணால் ஆகலாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அந்த இடத்துல. எப்படியாவது என்னை காப்பாற்றிடணும்னு குழந்தைய. ஆனால் அப்பயும் மறுபடியும் அந்த நர்ஸிங் பூமாதேவி அவங்க அசிஸ்டண்ட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு அவங்க டாக்டர்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரில. ஆனால் நான் காரணம் ரீசன் சொன்னது காலிலேருந்து என் குழந்தை நல்லா இருந்துச்சு, இந்த இன்ஜெக்ஷன் 3 தடுப்பூசி போட்டனால தான் இப்படி ஆணுச்சின்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க டாக்டர்கிட்ட என்ன பேசி என்ன மறைச்சாங்கன்னு தெரியல. அந்த பூமாதேவி நர்ஸு சொல்கிறாங்க இத்தனை குழந்தைக்கு போட்டு ஒன்றும் ஆகலை, உன் குழந்தைக்கு தான் இதா போட்ட 10 நிமிஷத்துல ஃபிக்ஸ் வந்துருக்கணுமே, உனக்கு சாயந்தரம் தான் ஃபிக்ஸ் வருதான்னு அசால்ட்டாக பதில் சொன்னாங்க எனக்கு. அப்புறம் அந்த டாக்டரு அவசரமாக அதுக்கப்புறம் அவனுக்கு அங்கேயே இது ஆயிடுச்சு ரொம்ப. அப்புறம் குழந்தை 108 மூலியமாக ஆம்புலன்ஸ் மூலியமாக ஊட்டி ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கலன்னு சொன்னாங்க. அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிஸ்டருங்க அந்த பூமாவதி சிஸ்டரையும் அவங்க அசிஸ்டண்ட்டையும் ஆம்புலன்ஸ்குள்ளே ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு எங்களை வேண்டான்ட்டாங்க. நீ இங்கே இருமான்னு அந்த நர்ஸு சொல்கிறாங்க. இன்னொரு நர்ஸு நீ இங்கே இருமான்னு. அப்புறம் தாய் இல்லாமல் எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு என் கூட இருக்க எங்கள் அண்ணி எல்லாம் சொன்னாங்க. சொல்லவும் அப்புறம் என்னை ஏற்றிட்டு இவங்களை அண்ணி கூட்டிகிட்டு போனோம்.
கூட்டிட்டீங்க, என் குழந்தைக்கு முடிஞ்சிருச்சு. அதை அவங்க சொல்லாமல் மறைச்சி இவங்களை காப்பாற்றுறதுக்காக, இந்த சிஸ்டருங்களை காப்பாற்றுறதுக்காக அப்புறம் வண்டியில் ஏற்றி அந்த ஆம்புலன்ஸில் இருக்கவர் அப்படியே அவன் நெஞ்சை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தார். பாதி தூரம் வரையில் அவனுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட அவருக்கு அந்த இருக்க ஆம்புலன்ஸில் உள்ளவர் வந்து சிக்னலாக கண்ணை காமிக்கிறாரு முடிஞ்சிருச்சுன்னு. மெதுவாக வண்டியை ஓட்டுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு. நான் என் குழந்தைய கையை பிடிச்சி காலையெல்லாம் சூடு பண்ணி தேய்ச்சிட்டே வந்தேன். அப்போவே சில்லுன்னு ஆயிடுச்சு என் குழந்தை. அவங்க வண்டியில் சிரிச்சுக்கிட்டு வராங்க, நான் அழுந்துக்கிட்டு வந்தேன். இங்கே ஊட்டி ஜிஹெச்சுக்கு இங்கே வந்து வண்டி நிறுத்தினோன்னே ஒரு லேடி டாக்டர் வந்தாங்க. வந்துட்டு குழந்தைய டிகிரி வச்சு பார்த்தோன்னே அது முடிஞ்சிருச்சே, இப்போ எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்னமோ கண்ணை காமிச்சிருப்பாராட்டுக்கு ஆம்புலன்ஸ்குள்ளே உள்ளவர். அப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் இருப்பீங்க, உடனே சொல்லி தானே அவனு எப்படியா இருந்தாலும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி டாக்டர் என்கிட்ட வெளியே வந்து, அம்மா உன் குழந்தைக்கு இதய துடிப்பு வரும்போதே முடிஞ்சிருச்சுமா, உனக்கு வந்து அப்படி இது இல்லைன்னா நான் ஒரு இசிஜி எடுத்து பார்த்து உனக்கு இதய துடிப்பு இருக்கான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சொல்லவும் என் குழந்தைய கீழே இசிஜி அங்கே குழந்தைங்க இருக்க வரைக்கும் தூக்கிட்டு போய் இசிஜி எடுத்து பார்த்து டாக்டர் ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து சொல்லிட்டாங்கம்மா, குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, குழந்தை முடிஞ்சிருச்சுமா, வர வழியில் முடிஞ்சிருச்சு, மூச்சு பேச்சு ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து என் குழந்தை வந்து காலையில் ஆரோக்கியமாக தான் நான் கூட்டிகிட்டு போனேன். அவங்க கம்பல் பண்ணி வான்னு சொன்னாங்க. எனக்கு போகவும் மனசு இல்லை. காலையில் நல்லா இருந்த குழந்தை இந்த தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் இத்தனை நாள் அவனுக்கு எதுவுமே ஃபிக்ஸுன்ட்டு எதுவுமே கிடையாது. கூட்டிகிட்டு போகிறப்போ ஒரு காய்ச்சல், சளி, இருமல் எதுவுமே கிடையாது. ஃபிக்ஸு வந்து இப்படி ஃபிக்ஸு கை கால் இழுத்து இது பண்ணான்னா அந்த சிஸ்டர் அவங்க இது வந்து எனக்கு பதில் சொல்லி அவனு என் குழந்தைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.